சாம்பியன்ஸ் டிராஃபில இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியுடன் நியூசிலாந்து அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை பலப்பரீட்சை நடத்துறாங்க. அரையிறுதிப் போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா அணியை 50 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து வீழ்த்தி ஃபைனலுக்குமே போயிருக்காங்க. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நியூசிலாந்து அணி கேப்டன் சாண்ட்னர் அவர்கள், இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கு. தனிப்பட்ட முறையில நானுமே சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கேன். அந்த ஒரு விஷயமுமே எனக்கு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையுமே கொடுக்குது. ஒரே ஒரு அணியாக இணைந்து எதிரணியின் மீது நெருக்கடி செலுத்த வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய உச்சபட்ச திட்டமாக இருந்தது. எங்களுடைய அணியில 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. இதன் மூலம் எங்கள் அணிக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. பிலிப்ஸ், ரவீந்திரா ஆகியோர் ஓவர்களை வீசுறாங்க. இது போன்று வேகப்பந்து வீச்சாளர் ஹென்ரிக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலுமே அவர் சரியாகி விடுவார் அப்படின்னு நம்புறேன். வில்லியம்சன் எங்கள் அணியுடைய நட்சத்திர வீரர். அவர் தொடர்ந்து எங்களுக்கு முக்கிய போட்டிகள்ல ரன்களை சேர்க்கிறாரு. அவருடைய பார்ட்னர்ஷிப் எங்கள் அணிக்கு ரொம்பவே பலமாக இருக்கு. தற்போது 320 ரன்களை எடுத்திருந்தால் கூட நாங்கள் இன்றைய ஆட்டத்துல தோற்றிருக்க வாய்ப்பு இருக்கு. துபாயில நாங்கள் ஏற்கனவே விளையாடி இருக்கோம். அந்த ஆட்டத்துல இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் கடும் நெருக்கடியை கொடுத்திருக்கோம். சோ இதன் மூலம் அவங்கள வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அங்க என்ன சரி வரும் சரிப்படாது அப்படின்றத நாங்க கண்டிப்பாக பயிற்சியில மேற்கொண்டு இந்தியாவை வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.